கேரளால ஹேமா கமிட்டி மூலமா மலையாள திரையுலகமே ஒரு பெரிய புயலை சந்திச்சிட்டு இருக்கு. அதே மாதிரியான பிரச்சனைகள் தமிழ்ல நடிக்க வர நடிகைகளுக்கும் இருக்கா அப்படின்றத விசாரிக்க தென்னிந்திய நடிகர் சங்கம் இப்போ புதுசாக ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்களாம். அது என்ன டீட்டெயில் அப்படின்றதையெல்லாம் இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலில் இந்த ஹேமா கமிட்டினால இங்கே என்ன நடக்குது அப்படின்ற விஷயங்களை மேக்ஸிமம் கவர் பண்ணிகிட்டே வரோம். பல நடிகர்கள் இது சம்பந்தமாக அவங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிச்சிட்டு வராங்க. இதை பற்றி பேசையில் நடிகை ஊர்வசி அவர்கள் மலையாள திரையுலகத்தில் மட்டுமில்ல தமிழ் சினிமாவிலையும் இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, ஆனால் வெளியில் வந்து பேசுறதுக்கு யாரும் முன் வரலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நடிகை ஷகிலா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேன் இண்டியா மூவி மாதிரி இது ஒரு பேன் இண்டியா பிரச்சனை. கேரளாவில் அப்படி ஒரு கமிட்டி இருக்கிற மாதிரி தமிழ், ஹிந்தி, தெலுங்கு சினிமாவிலையும் இப்படி ஒரு கமிட்டி வரணும். இவ்வளோ நடிகைகள் அவங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை சொன்னதுக்கு அப்புறமா பொறுப்புல இருந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய திரு மோகன்லால் அவர்கள் பதவியையே ராஜினாமா பண்ணியிருக்காங்க. இதை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. மலையாளத்தில் மட்டும் இல்லை, தமிழ் திரையுலகத்திலையும் இந்த பிரச்சனை இருக்கு. தெலுங்குல இந்த பிரச்சனை ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இந்த பாலியல் குற்றச்சாட்டுகள் எல்லாம் இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள் மேலதான் ரொம்ப அதிகமாகவும் வருது. 2000 நான் நடித்த படங்களுக்கு சென்சார் கொடுக்கவே இல்லை, படத்தை ரிலீஸ் பண்ணவும் நிறைய பிரச்சனை பண்ணாங்க. அப்போ எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ண வரல அப்படின்னு ஷகிலா மேம் சொல்லியிருக்காங்க. ஹேமா கமிட்டியில் நடக்கிற விஷயங்களை தொடர்ந்து தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் என்ன ஆக போகுது அப்படின்ற கேள்விகள்லாம் இங்கே அதிகமாகிக்கிட்டே இருக்குது. இது சம்பந்தமா பிரபல நடிகரான திரு விஷால் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்றத இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சமீபத்தில் அவருடைய பிறந்தநாள் வந்தது. பிறந்தநாளையொட்டி அவர் என்ன பண்ணாருன்னா, ஆதரவற்ற இல்லங்களுக்கு உதவி பொருட்கள் எல்லாம் கொடுத்தாரு. அந்த டயத்தில் பத்திரிகை நிபுணர்கள் இந்த கேரளா கமிட்டி பற்றி பேசுகிறப்ப அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சினிமாவில் நடிக்க வர்றவங்களில் 20% பேருக்கு தான் நடிக்க வாய்ப்பு கிடைக்குது, 80% பேர் வாய்ப்பு இல்லாமல் ஏமாந்து போகிறாங்க. சினிமாவுக்கு நடிக்க வர்ற பெண்கள் ஏதாவது ஒரு பட கம்பெனிக்கு போனால் அந்த பட கம்பெனியில் இருக்கிறவங்க நிஜமாலுமே படம் எடுக்கிறாங்களா அப்படின்றதையெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா தான் அங்கே போகணும். ஏன்னா இங்கே நிறைய உப்மா பட கம்பெனிகள் எல்லாம் இருக்குது. இந்த உப்மா பட கம்பெனிகள் ஆஃபீஸ் போட்டு வர்ற பெண்களை நல்லா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, ஹேமா கமிட்டி மாதிரியே இங்கேயும் ஒரு குழு உருவாக போகுது. நடிகர் சங்க சார்பில் 10 பேர் கொண்ட ஒரு குழுவை நாங்கள் அமைக்க இருக்கோம். சீக்கிரமாக அதில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட்டையும் நாங்கள் தரோம். சினிமா துறையில் யாராவது தவறாக நடந்துக்கிட்டா அவங்கள பெண்கள் செருப்பால் அடிக்கணும். மலையாள திரையுலகம் மாதிரி தமிழ் திரையுலகத்திலையும் குற்றங்கள் நடக்கலாம், இல்லைன்னா சொல்ல முடியாது. அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அழைக்கிறாங்கன்னு யாராவது நடிகர் சங்கத்துக்கு புகார் கொடுத்தா கண்டிப்பாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காரு. நடிகை ஸ்ரீரெட்டி அவர்கள் உங்கள் மேலே புகார் கொடுத்துருக்காங்களே அப்படின்ற கேள்விக்கு இவர் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, ஸ்ரீரெட்டி யாருன்னே எனக்கு தெரியாது, அவங்க செஞ்ச சேட்டைகள் தான் எனக்கு தெரியும். என் மேலே யார் வேணாலும் குற்றம் சாட்டலாம், ஆனால் உண்மை என்னன்றதை கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஷால் சார் சொன்ன இந்த ரிப்ளைக்கு ஸ்ரீரெட்டி மேமும் ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காங்க. எடுத்ததுமே ஹாய் மிஸ்டர் விமனைசர், தலைமுடியெல்லாம் நினச்ச வயசான மாமான்னு ஸ்டார்ட் பண்ணி, பெண்களை பற்றி நீங்கள் ஊடகங்களில் பேசும்பொழுது உங்களுடைய நாக்கில் ரொம்ப கவனம் தேவை. நீங்கள் ஒரு ஆல் டைம் ஃப்ராட், உலகத்துக்கே தெரியும் நீங்கள் எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு. ஊடகங்களுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் பேசி நீங்கள் ரொம்ப மரியாதைக்குரியவருன்னெலாம் நினைக்க வேணாம். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு பொண்ணும் ஏன் உங்களை விட்டு போனாங்க, உங்களுடைய நிச்சயதார்த்தம் ஏன் நினைச்சுன்னு அடுத்த தடவை இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. கர்மா அதனுடைய வேலையை சிறப்பாக செய்யுது மிஸ்டர் விமனைசர்னு சொல்லியிருக்காங்க. கேரளாவில் வந்த கமிட்டி மாதிரி தமிழ்நாட்டுக்கும் ஒரு கமிட்டி வேணும்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இது சம்பந்தமான அப்டேட் எல்லாம் அடுத்தடுத்த காணொலிகளில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.